புவனேஸ்வரி பேசுறேன். அதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்த நாள கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம். அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா அவரு சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்றோமா? அவரு சொல்லி கொடுத்த பாதைய ஃபாலோ பண்றோமா அப்படின்னா இல்ல. அததான் இந்த காலகட்டத்துல மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றாங்க. அவரோட பிறப்பே மைண்ட்ஃபுல்னஸ் தான். ஆடம்பரமான அரண்மனையில அவர் பிறக்கணும்னு நினைச்சிருந்தா பிறந்திருக்கலாம்ல. அப்படி பிறக்கல. எளிமையான குடியில, மாட்டுக்குடியில பிறந்தாரு. எளிமை வாழ்வுதான் நிரந்தரமானது அப்படிங்கறத உலகுக்கு உணர்த்தணும் அப்படிங்கறதுனாலதான் அவரோட பிறப்ப அப்படி தேர்ந்தெடுத்தாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில பொறுமை, நிதானம், அன்பு, இது மூணும் தலை சிறந்ததா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாரு. ஒரு மனிதன் முழுமை அடைகிறான் அப்படின்னா அவனோட தெளிவான மனசுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ முழுமை அடையறதுக்கே தெளிவான மனது வேணும் அப்படின்னா அந்த தெளிவான மனதை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ ஃபாலோ பண்ணாம கிடைக்காதுங்க. அதனாலதான் இந்த மாதம் முழுவதும் நான் மைண்ட்ஃபுல்னஸ மட்டும் பத்தி பேசுறேன். அதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக்கு வரவங்க எல்லாரும் கத்துட்டு போறது இது மட்டும் தாங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம சிறந்த மருந்தை மட்டும் கொடுக்காம அவங்க என்ன தேவை, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி கஷ்டம் வந்தது, அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் பரிபூர்ணமா வாழ்றதுக்கு வாழ்க்கையோட வழிமுறைகளை சொல்லி கொடுத்து இயேசு கிறிஸ்து பின்பற்றுற மாதிரி நிதானம், பொறுமை, பதட்டம் இல்லாம தெளிந்த மனதோட எதையுமே முதலையே முடிவு பண்ணாம இதுதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு யோசிக்காம அந்தந்த நிமிஷத்துக்கு வாழ பழகிக்கணும். நிகழ்காலத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கணும். இறந்த காலத்தையும் யோசிக்க கூடாது. எதிர்காலத்தை பத்தி பதட்டமோ பயமோ இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி வாழும் போது பரிபூர்ணமா குணம் மட்டும் இல்லாம நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கணும். இதோட சேர்த்து உடல் பயிற்சி, மனதை தெளிவா வச்சுக்கிட்டு தூய்மையா வச்சுக்கிட்டு யோகா, மெடிடேஷன், தியானம் பண்ணோம், இன்டென்ஸ் ஜர்னிங் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த வாழ்க்கைய வாழ முடியும். மறுபடியும் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ